வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பிராட்வேல இருக்கிற எப்பிக் ஸ்க்ரீனில் அரண்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சரி, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னவா இருக்கும்னு யோசித்தேன். ஆல்ரெடி 3 பார்ட் வந்திருக்கு. 3லேயும் ஒரே ஸ்டோரி தான், பழி வாங்குறது. அதுதான் இதுலேயே இருக்கும்னு நினச்சிட்டு தான் தேட்டருக்குள்ளே போனேன். ஆனால் ஆரம்பத்திலே ஏதோ பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு புது பேய் ரகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி படம் ஆரம்பித்து 5வது நிமிஷத்துலேயே நமக்கு கொஞ்சம் பரபரப்பு அதிகமாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு மாதிரி நார்மலாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, சும்மா சல்லுன்னு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது பழி வாங்குற கதை கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஹாரர் எலமெண்ட்டில் நம்ம சுந்தர் சி மாம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்ச படுத்து கிடந்த தமிழ் சினிமாவை இந்த தடவை தூக்கி நிறுத்த போகிற அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஹிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எல்லாருமே இதை தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஏன்னா இதில் எந்த விதமான வல்கர் பாட்டும் கிடையாது, வல்கர் சீன்ஸும் கிடையாது, எஸ்பெஷலி லாஸ்ட் சாங்கை தவிர.